எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்துல மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்துல நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் என்னுடைய பொதுச் செயலாளர். உண்மையிலேயே எனக்கு முன்னாடி அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசிச்சேன். அக்கா 50 கோடி 100 கோடி 20 கோடி எல்லாம் பேசினப்போ அப்படியே ஒரு செகண்ட் மேல பார்த்தேன். எங்களை மாதிரி தெருக்கோடியில இருந்தவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தலைவராக எங்கள் முதல்வர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஒண்ணு சாதாரணமாலாம் வந்து இங்க நிக்கல. அவ்வளவு உழைப்பு இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்துல மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்துல நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் என்னுடைய பொதுச் செயலாளர். எந்த கட்சியில எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் சொன்னார்ல, பொதுச் செயலாளரை ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணா, ட்ரோல் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கடல் கோரி தொண்டர்களை மேடையேற்ற எந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை கொண்டது நம்முடைய கழகம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எந்த தலை கனமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கும்? மற்ற கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு.